முருகேசன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒன்றிய பெருந்தலைவர் ஆரியர் சகோதரர் யோகா வாசுதேவன் அவர்களே, இந்த நிகழ்விலே கடந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் நகர கழகத்தின் செயலாளர் ஆற்றல் மிகுந்த ஆரியர் அண்ணன் பி.வி. வீரசுப்பிரமணியன் அவர்களே, ஆற்றல் மிகுந்த முன்னாள் நகர கழகத்தின் செயலாளராகவும் நகர்மன்ற உறுப்பினராகவும் பவனி வருகிற என் நெஞ்சம் நிறைந்திருக்கிற அண்ணன் கண்ணன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளில் வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சகோதரி கௌரி நாகராஜன் அவர்களே, கழக பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய உமா மகேஸ்வரி அவர்களே, துணை ஒன்றிய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கொப்பேராஜ் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய ஒன்றிய குழு உறுப்பினர் ஆருயிர் அண்ணன் போடம்பட்டி சங்கர்லிங்கம் அவர்களே, விருதுநகர் ஒன்றிய கழகத்தின் செயலராகவும் ஒன்றிய துணை பெருந்தலைவராகவும் பணியாற்றி வருகிற மரியாதைக்குரிய அண்ணன் மூக்கையா அவர்களே, மாமா சேரன் இஸ்மாயில் அவர்களே, வழக்கறிஞர் கோசி மாரியப்பன் அவர்களே, அம்மா பேரவை மரியாதைக்குரிய சகோதரர் மாக்கா சக்திவேல் அவர்களே, தேவதுரை அழகராஜா ராமர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, நகர்மன்ற உறுப்பினர்களே, வட்டக்கழகத்தின் செயலாளர்களே, இன்னும் பெயர் விட்டு போயிருந்தால் பொறுத்தருட வேண்டும். நேரம் தற்போது 9:30 காட்டுகிறது. நம்முடைய அருமைக்குரிய ஆரியர் அண்ணன் பந்துருட்டியார் அவர்கள் விடிய விடிய பேச வேண்டும், விருப்பமில்லாமல் விடைபெற வேண்டும் என்பதுதான் அருப்புக்கோட்டையில் இருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய ஆசை அவா என்பதை பொறுத்திருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய விருதுநகர் சட்டப்பேரவை உறுப்பினர் சென்னையில் இருக்கிறேன் என்று 1 மணி நேரத்துக்கு முன்பாக சொன்னார். எப்படித்தான் விமான நிலையத்துக்கு வந்தாரோ, நான் விமான நிலையத்தில் இருக்கிறேன் என்று சொன்னார். பாளையம்பட்டிக்கு வந்துவிட்டேன் என்று சொன்னார். என்னுடைய மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அவர்களும் வியந்து ஒரு ஒலிபெருக்கி ஒரு பிரச்சார வேனோடு அமர்ந்து கொண்டு தன்னுடைய வாகனமெங்கும் இரட்டைலையை பிடித்து வரிந்து கொண்டு அவர் உடம்பில் மாத்திரம்தான் பச்சை குத்தவில்லையே தவிர தன்னுடைய வண்டியெல்லாம் பச்சை குத்து கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய ஆரியர் நண்பர் சகோதரர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய விருதுநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர், நம்முடைய செய்தி விளம்பரம் மற்றும் சிறப்பு திட்டங்கள் துறையினுடைய அமைச்சர், என் ஆரியர் நண்பர் அன்பு சகோதரர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கடந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய 75 வயதிலும் கூட தள்ளாத வயதிலும் தடுமாறாது சோர்ந்து போகாது இந்த கழகத்தினுடைய வெற்றிக்காகவும் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் சென்னை சார்ஜ் கோட்டையிலிருந்து செங்கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தனது சூறாவளி சுற்றுப்பயணத்தை வகுத்து பணியாற்றி வருகிற ஆருயிர் அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பண்டுருட்டி ராமச்சந்திரனை பார்த்தாலே போதும் என்கிற ஒரு காலகட்ட அரசியல் வாழ்க்கையில் தொடங்கி போக்குவரத்து துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் என்று அவர் வகிக்காத துறைகளே இல்லாத அளவிற்கு வகித்து அரசியல் களம் கண்டு சமுதாயமும் மக்கள் பணியும் அரசியல் பணியும் தன்னுடைய ஆயுதங்களாக கொண்டு பணியாற்றி வருகிற ஆருயிர் அண்ணன் ஆலந்தூர் தொகுதியை வேண்டா என்று தூக்கி எறிந்துவிட்டு யாருடைய வெற்றிக்கு பின்னால் நான் நிற்க வேண்டும் என்பதை சரியான நேரத்தில் சரியான திசையில் அடையாளம் கண்டு தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத முதலமைச்சர், 3 முறை முதல்வர், முதல் முறை பிரதமராக இருக்கிற புரட்சி தலைவி அம்மாவுடைய தலைமையின் கீழ் நான் வர வேண்டும் என்பதை விருப்பத்தோடு இணைந்து குடும்பத்தோடு இணைந்து சூறாவளி சுற்றுப்பயணம் வேள்வி நடத்தி கொண்டிருக்கிற என் ஆருயிர் அண்ணன், என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பந்துருட்டியார் அவர்களே, வருகை தந்திருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பத்திரிகை ஜனநாயகத்தினுடைய விழிகளாகவும் செவிகளாகவும் இருக்கக்கூடிய பத்திரிகை தோழர்களே, காவல்துறை நண்பர்களே, மாற்றான் தோட்டத்திலும் மணக்கின்ற மல்லிகைகளே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளே, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையும் புரட்சி தலைவிதான் என்று
இந்த இயக்கத்திலே ரத்தமும் சதையுமாய் இருக்கிற உடன்பிறப்புக்கிடையே வணக்கம். மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூட்டம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆருயிர் அண்ணன் பந்துருட்டியார் அவர்கள் இந்த எழுச்சி மிகுந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சட்டமன்றத்தில் அவர்கள் அமைதியாக பேசுகிற அந்த உணர்வும் அசைக்க முடியாதவருடைய நெஞ்சுறுதியும் பார்க்கிற போது விடிய விடிய அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மிக அமைதியாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். நம்முடைய பொதுவாக மின்சாரத்தை எவ்வாறெல்லாம் எடுக்கலாம் என்று சொன்னால், தண்ணீரிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம், அது புனல் மின்சாரம். வெப்பத்தின் மூலம் மின்சாரம் எடுக்கலாம், அது அனல் மின்சாரம். காற்றின் மூலம் மின்சாரம் செய்யலாம், அது விண்ட்மில் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அது காற்று மின்சாரம். மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிய ஆருயிர் அண்ணன் பந்துருட்டியாருடைய அமைதியிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம் என்கிற அளவிற்கு எதற்கும் அசைந்து கொடுக்காத ஆருயிர் அண்ணன் அருப்புக்கோட்டை மண்ணில் வீசுகிற வீச்சு. நேற்றைய தினம் திமுக காரர்கள் பாவம் தள்ளாத வயதில் தள்ளுகண்டியோடு வந்து அமர்ந்து அன்பழகனை வைத்துக்கொண்டு பாவம் ஒப்பாரி பாட்டு பாடிவிட்டு சென்று விட்டிருக்கிறார். அந்த ஒப்பாரி தோல்விக்கான ஒப்பாரி. திமுக விருதுநகர் நாடாளுமன்ற கிடத்தில் தோற்பது உறுதி. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, வாத்துக்கு அடைகாக்க தெரியாது, திமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது என்கிற அளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும். அந்த வெற்றி வேள்வியை அருப்புக்கோட்டை மண்ணில் பிரச்சார வேள்வியாக ஆருயிர் அண்ணன் பந்துருட்டியார் தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். வணக்கம். மாண்புமிகு செய்தி விளம்பரம் மற்றும் சிறப்பு திட்ட நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற எனது இனிய நண்பர், தமிழை தென்றலாக பயன்படுத்துபவர் மாண்புமிகு டாக்டர் வைகை செல்வன் அவர்களே, இங்கே பேச வாய்ப்பிருந்தும் பேசாமல் எனக்காக தியாகம் செய்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களே, வரவேற்புரையாற்றிய தொகுதி கழக செயலாளர் எம்ஜி முத்துராஜா அவர்களே, மேடை மீது இருக்கிற கழக முன்னோடிகளே, பேரன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, கழக கண்மணிகளே, அருப்புக்கோட்டை தொகுதி எனக்கு மிகவும் வேண்டிய தொகுதி என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அருப்புக்கோட்டையிலே இருந்து சென்னை புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பியவர்கள் நீங்கள்தான் என்பதை நான் மறவேன். அறிஞர் அண்ணா விருதினை மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி அவர்கள் எனக்கு அளித்தார்கள். அதில் என்ன ஒற்றுமை என்றால், அறிஞர் அண்ணா அவர்களும் நானும் குள்ளமானவன் என்பதுதானே தவிர வேறல்ல. இன்றைய தினம் இந்த அருப்புக்கோட்டை தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையிலே இருந்து டெல்லி செங்கோட்டைக்கும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புரட்சித் தலைவர் துவக்கிய இயக்கத்தை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய பாரத்தை சுமந்து அதை ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி வளர்வதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அருமை நண்பர் வைகை செல்வன் அவர்கள் உரையாற்றிய பொழுது ஒன்றை சொன்னார்.
தேமுதிகவிலே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவர் பக்கம் அவர்கள் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அடிப்படையான காரணம் தர்ம யுத்தத்தின்பால் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டுமே தவிர அதர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. சேனைகளை எல்லாம் துறந்தான் கண்ணன் துரியோதனனுக்கு. ஆனால் தான் மட்டும் சாரதியாக வந்தான் பஞ்சபாண்டவர்களுக்கு. அதைப் போல தர்ம யுத்தத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்கின்ற அவாவினால்தான் எல்லாவற்றையும் துறந்தாலும் நான் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் பக்கம் இருக்கின்றேன். எனக்கு இது புரட்சித் தலைவரே ஆசீர்வதித்து நடத்தியதோ என்று ஏனென்றால் நான் எல்லாம் வேண்டாம் என்று வெளியே வந்தேன். ஆனால் புரட்சித் தலைவி அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் விருதை எனக்கு கொடுத்து அவர்களாகவே சிந்தித்து பார்த்து கொடுத்து என்னை அழைத்தார்கள். அதற்கு கைமாறி ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே தான் அவர்களிடத்திலே சொன்னேன், பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்காக பணியாற்றுவேன் என்று. ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல். கடந்த 47 ஆண்டுகளாக நமக்கு தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. இதுவரையில் கேட்டு பார்த்து கிடைக்காதவற்றையெல்லாம் இன்றைய தினம் நாமே செய்து கொள்ளலாம் என்கின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்திய அரசியலிலே இதுவரை ஆண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இன்றோ நாளையோ என்று குற்றுயிராய் கிடக்கிறது. அதே நேரத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெறுவதற்கு மிகப்பெரிய பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் 543இல் 272 என்பது அவ்வளவு எளிதானதல்ல. ஆனால் அதே நேரத்திலே பல மாநிலங்களிலே இருக்கக்கூடிய மாநில அரசியல் கட்சி தலைவர்கள், முதலமைச்சர்கள் அவர்கள் வலுவாக வருவார்களே ஆனால் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவிலே ஒரு கூட்டாட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. இதுவரையிலே கிடைக்காத இந்த வாய்ப்பு இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பிலே சரியான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அவர்கள். காங்கிரஸ்காரர்களை கேட்டால் மதவாதம் பேசுகின்ற பாரதிய ஜனதா வரக்கூடாது என்பார்கள். பாரதிய ஜனதாவை கேட்டால் ஊழலுக்கும் ஊதாரித்தனத்துக்கும் பெயர் போன காங்கிரஸ் வரக்கூடாது என்பார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளை நீங்கள் கேட்டால் பாரதிய ஜனதாவும் வரக்கூடாது காங்கிரசும் வரக்கூடாது என்பார்கள். இவர்களெல்லாம் வரக்கூடாது என்று சொல்பவர்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அவர்களோ நீங்கள் எல்லாம் வரக்கூடாது என்று சொல்கிறீர்கள், நாங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். காரணம் என்ன? 1968ஆம் ஆண்டிலே இருந்து இன்னும் காவிரி பிரச்சனை நமக்கு தீரவில்லை. முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம் நன்றாகத்தான் இருக்கிறது, தண்ணீரை தேக்கி வையுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட அதை நிறைவேற்றுகின்ற மத்திய சர்க்கார் நமக்கு கிடைக்கவில்லை. காலையிலே எழுந்தால் கடலிலே போய் மீன் பிடித்து வாழ வேண்டும் என்று கருதுகிற ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக சிலோனிலே சிறை கம்பிகளுக்கு பின்னால் வாடுகின்றார்கள் என்ற நிலையை நம்மாலே மாற்ற முடியவில்லை. இலங்கையிலே தமிழர்கள் சம உரிமை கேட்டார்கள், சம வாய்ப்பு கேட்டார்கள். உங்களுடைய புத்த மதத்தை அரச மதம் என்கிறீர்கள், எங்களுடைய மதத்தையும் சேர்த்து அதோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் நாம் இலங்கையிலே இருப்பவர்கள் தானே, சிங்கள மொழி ஆட்சி மொழி என்றார்கள், தமிழ் ஆட்சி மொழி அல்ல என்று கூறினார்கள். அங்கே உள்ள மருத்துவ கல்லூரிகளிலோ பொறியியல் கல்லூரிகளிலோ சிங்கள மாணவர்களுக்கு கிடைக்கின்ற சலுகை அவர்கள் மார்க் குறைவாக இருந்தாலும் கூட அங்கே இடம் கிடைக்கும், ஆனால் தமிழ் பிள்ளைகளுக்கு கிடைக்காது என்றெல்லாம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதன் விளைவாக தமிழையே பயன்படுத்த முடியாத மாதிரி அங்கே உள்ள மாநாட்டிலே நடந்த பொழுது அங்குள்ள இராணுவம் தாக்கியதனுடைய விளைவாகத்தான் இளைஞர்கள் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்கின்ற சூழ்நிலையிலே தங்களுக்கென ஒரு மாகாணம் வேண்டும் அல்லது ஒரு தனிநாடு வேண்டும் என்கின்ற நிலைமை ஏற்பட்டது. காரணம் சமத்துவமும் சம வாய்ப்பும் கிடைக்கவில்லை. 1.5 லட்சம் தமிழர்கள் இறந்திருக்கிறார். கடைசி நாட்களிலே 3 நாட்களிலே 40,000 பேர் அல்ல 70,000 தமிழர்கள் கொத்து குண்டுகளுக்கு பலியானார்கள். இதுக்கு என்ன பரிகாரம்? சர்வதேச நாடுகளே ஐநா சபையிலே அதற்காக கண்டித்தொரு தீர்மானம் கொண்டு வருகிறது.
அந்த தீர்மானத்தை அமெரிக்கா ஆதரிக்கிறது, இங்கிலாந்து ஆதரிக்கிறது, பிரான்ஸ் ஆதரிக்கிறது, ஜெர்மனி ஆதரிக்கிறது, கனடா ஆதரிக்கிறது, ஆஸ்திரேலியா ஆதரிக்கிறது. ஆனால் நாம் ஓட்டு போட்டு அனுப்பினோமே, இந்திய அரசு அதை ஆதரிக்கவில்லை. அங்கிருந்து வெளிநடப்பு செய்து விட்டார்கள். ஆப்சென்ட். எதிர்க்கவும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியாகத்தான் இருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இப்படி காலம் காலமாக தமிழ்நாட்டிலே தீராத பிரச்சனைகள் இருக்கின்றன. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது கடிதம் எழுதி பார்த்தார். இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவர் அவர்களும் இந்த அவலங்களுக்கெல்லாம் இந்திய அரசிடம் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். நாம் கேட்கிற நிலையிலே இருந்து நாமே செய்கிற நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ, பாவம் பேராசிரியர் இங்கே வந்து பேசியதாக கேள்விப்பட்டேன். அவரெல்லாம் அறிஞர் அண்ணா அவர்கள் அழைத்து அரசியலிலே ஈடுபடுத்தினார்கள். நாங்களும் அறிஞர் அண்ணா அவர்களாலே அழைக்கப்பட்டோம். ஆனால் எந்த டெல்லியை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அரும்பாடுபட்டாரோ அந்த கொள்கை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறது. மாண்புமிகு புரட்சி தலைவர் செய்கிறார்கள். நீங்கள் டெல்லியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களுக்கு கையிலாக கொடுத்தீர்கள். டெல்லியிலே போய் மந்திரிகளாக இருந்தீர்களே, என்ன செய்தீர்கள்? உலக மகா ஊழல் பேர்வழிகள் என்ற பெயர் எடுத்தீர்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன உரிமை கிடைத்தது? ஆங்கில பத்திரிகைகள், லண்டனிலே இருந்து வெளிவருகிற பத்திரிகைகள், அமெரிக்காவிலே இருந்து வெளிவருகிற பத்திரிகைகள், ஜப்பான் நாட்டிலே இருந்து வெளிவருகிற பத்திரிகைகள், இவைகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மந்திரிகள் டெல்லியிலே செய்த ஊழல்களை பட்டியல் போட்டு இவ்வளவு பெரிய ஊழல் உலகத்திலேயே நடைபெறவில்லை. இது தமிழர்களுக்கு கிடைத்த அவமானமா அல்லது உரிமையா? இப்படி தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தங்களை வளர்த்து கொள்ளவும், தமிழ்நாட்டிற்கு இழிவு தேடித் தரவும், தமிழர்களுக்கு தன்மான குறைப்பை உண்டாக்கவும் பயன்படுத்திக் கொண்டார்களே தவிர தமிழ் மக்களின் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கவா நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? இன்றைக்கும் கூட சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் கருணாநிதி? அருமை வைகை செல்வன் அவர்கள் சொல்வதைப் போல தள்ளாத வயதிலே தள்ளுவண்டியிலே வந்து அப்படி என்ன சொல்லுகிறார்? நாளைய தினம் மதவாதமற்ற ஒரு அரசு அமையுமே ஆனால், அதாவது காங்கிரஸ் அரசு அமையுமே ஆனால் கை கொடுக்க தயார் என்கிறீர்களே, வெட்கமாக இல்லை? ஐநா சபையிலே உலக நாடுகளே கேட்கிறது, இலங்கைக்காரன் இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறான், அதை தட்டி கேட்டால் இலங்கை அரசு வெறுக்கிறது, அவர்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி உலகத்திலே இருக்கிற நாடுகள் எல்லாம் தீர்மானம் கொண்டு வந்த பொழுது இந்தியா, இங்கே காங்கிரஸாக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதிலே நடுநிலை வகித்தார்கள். இன்னொன்றும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதிலே அந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய ஆணையாளராக இருப்பவர் நவி பிள்ளை, நவநீதம் பிள்ளை, தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர், நீதிபதியாக இருந்தவர், தமிழ் குடியிலே வந்தவர். ஆனால் அவருக்கு அவ்வளவு தமிழ் கூட தெரியாது. அவர்தான் இன்று தலைவராக இருக்கிறார். அந்த தீர்மானத்திலே ஒரு பகுதி என்ன என்றால், அவருடைய மேற்பார்வையில் அந்த விசாரணை நடக்கக்கூடாது என்று இலங்கை அரசு திருத்தம் கொண்டு வருகிறது. இந்தியா அதை ஆதரித்தது. அது பத்திரிகைகளிலே சரியாக வரவில்லை. ஆப்ஸ்டென்ஷன் மட்டும் அல்ல, மெயின் தீர்மானத்திலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, அதனுடைய ஆபரேட்டிவ் போர்ஷன், அதில் செயல் போர்ஷனிலே இந்த பகுதியை அந்த பகுதியை நீக்க வேண்டும் என்று இலங்கை அரசு கேட்கிறது. அதை இந்தியா ஆதரிக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னாலே மஹிந்த ராஜபக்சே நன்றி தெரிவித்து எழுதுகிறார் மன்மோகன் சிங் பிரதமருக்கு. என்ன அர்த்தம்? இதற்காகவா கருணாநிதியை வளர்த்தார் அண்ணா? இதற்காகவா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார் அண்ணா? இதற்காகவா பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்களை எல்லாம் அவர் வளர்த்தார்? எந்த தமிழ் மக்களுக்காக இந்த இயக்கம் பாடுபட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார் அறிஞர் அண்ணா அவர்கள், அவருக்கு பின்னாலே வந்தவர்கள் அவ்வளவையும் காசாக்கி விட்டார். பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் செய்த தொண்டும் தியாகமும் இன்றைக்கு கருணாநிதியினுடைய குடும்பத்திற்கு செக்காக கேஷாக ஆகியிருக்கிறதே தவிர தமிழ்நாட்டிற்கு என்ன ஆகியிருக்கிறது? நல்ல வேளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா அவர்கள் பெயரிலே ஒரு இயக்கத்தை துவக்கினார். புரட்சி தலைவி என்று காப்பாற்றுகின்றார்.
அதனுடைய விளைவாக தமிழ் மக்களுக்கு கேடயமாக வாளாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் வேறு யார் இருக்கிறார்? படமெடுத்து வருகிறது பாம்பு என்றால் அதை அடிப்பதற்கு நல்ல தடி தேவை, குச்சியினாலே அடிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு எனது பழைய நண்பர் விஜயகாந்த் அவர்களும் இந்த பகுதியைச் சேர்ந்த வைகே அவர்களும் பாஜக அவர்களும் சேர்த்திருக்கின்ற அணி என்பது ஒரு குச்சி. அதனாலே காங்கிரசனுடைய ஏகாதிபத்தியம் என்ற பாம்பை அடிக்கிறதற்கு அதனாலே முடியுமா என்றால் முடியாது. அதற்கு ஏற்ற சரியான தடி புரட்சி தலைவி கையிலே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாந்து விடாதீர். சொல்லுகிறார் வைகோ போகிற இடமெல்லாம் மோடி அவர்கள் பிரதமராக ஆனால் நான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் மூலம் தீர்ப்பேன் என்று. ஏன் இன்னொருவரை நம்ப வேண்டும்? காலம் காலமாகத்தானே நம்பினோம். ஒரு காலத்திலே பெருந்தலைவர் காமராஜர் பிரதமர் நேருவின் மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பிரதமராக ஆக்கினார். இலங்கையிலே மலையகத்திலே பாடுபட்ட நம்முடைய தமிழர்கள் 100-150 ஆண்டுகளாக அங்கே வெள்ளையர்கள் ரப்பர் தோட்டங்களிலேயும் தேயிலை தோட்டங்களிலேயும் ஆட்கள் வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை அழைத்து சென்று அங்கே தங்களுடைய வியர்வையும் இரத்தத்தையும் சிந்தியவர்கள். அவர்கள் அந்த நாட்டிலே குடிமக்களே அல்ல என்று அந்த அரசு தீர்மானம் போட்டு அவர்கள் எல்லாம் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு வேண்டுகோள் விடுத்த நேரத்திலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றார் பெருந்தலைவர் காமராஜர். அன்றைய தினம் அமைச்சராக இருந்தவர் ராமையா அவர்கள், புதுக்கோட்டை ராமையா அவர்கள். எந்த பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நியமித்தாரோ அவருடைய வீட்டுக்கு செல்கிறார் பெருந்தலைவர். தயவு செய்து இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போடாதீர்கள். சாஸ்திரி ஸ்ரீமாவோ ஒப்பந்தம் என்று அதற்கு பேர். அவர்கள் எல்லாம் எந்த காலத்திலேயே போனார்கள், எந்த ஊர் என்று தெரியாது. திரும்ப தமிழ்நாட்டிற்கு அனுப்பினால் எங்கே போவார்கள்? அகதி முகாம்களிலே தான் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் ஊட்டி போன்ற இடங்களிலே தான் அவர்களை குடி வைத்திருக்கின்றோம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் சொல்வதை கேட்க மறுத்துவிட்டு அவரிடத்திலே சரி என்று சொல்லி அனுப்பிவிட்டு ஒப்பந்தத்தை போட்டாரே லால் பகதூர் சாஸ்திரி. தான் நியமித்த பிரதமரையே அவர் தன்னாலே செய்து தன்னுடைய கோரிக்கை வைக்க முடியவில்லை என்றால் நான் கேட்கின்றேன், வைகோ அவர்களே, நீங்கள் நாளைக்கு அதே போல ஒரு நிலைமை வறுமையானால் அங்கே பிரதமராக மோடி அவர்கள் வருவார் என்றால் ஏற்றுக்கொள்வார் என்றா கருதுகிறீர்கள்? இன்றைக்கு வைக்க வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இலங்கை தமிழர்களை பற்றி ஒன்றும் இல்லை, ராமேஸ்வரம் மீனவர்களை பற்றி ஒன்றும் இல்லை. இலங்கையினுடைய தூதராக டெல்லியிலே இருக்கின்றவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்களை பார்த்து விட்டாரே. ஆகவே எதை நம்புகிறீர்கள்? ஏன் நம்புகிறீர்கள்? நம்பக்கூடாதவர்களை நம்புவதே வைகோ அவர்களுக்கு வாடிக்கையாக ஆகிவிட்டது என்பதைத்தானே இதை காட்டுகிறது. நான் விஜயகாந்தை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவருக்கு பஞ்சாயத்து தேர்தலுக்கும் பார்லமெண்ட் தேர்தலுக்குமே இன்னும் வித்தியாசம் தெரியும். அவர் ரோடு மோசம், குடிதண்ணி மோசம், தெருவிளக்கு எரியலை என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் பரிகாரம் என்னை முதல் மந்திரி ஆக்குங்கள் என்று சொல்வதை தவிர வேறு அவர் அரசியலை நாம் அவரிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. அகில உலக அரசியலோ அல்லது பொருளாதார கொள்கையோ அல்லது மாநிலங்களுக்கு இடையே இருக்கின்ற பிரச்சனைகளையோ அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதையோ, விலைவாசி உயர்வையோ, வேலையில்லா திண்டாட்டத்தையோ, வறுமையை ஒழிப்பதோ, இது போன்ற பிரச்சனைகளிலே அவரை நாம் என்ன சொல்வார் என்று எதிர்பார்ப்பதிலே அர்த்தமே இல்லை. ஏனென்றால் அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே அவரிடத்திலே நான் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வைகோ போன்ற அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் நம்பக்கூடாதவர்களை நம்புகிறார்களோ என்கிற சந்தேகம். ஆனால் ஒன்று கேட்கிறார்கள், 40 இடங்களை வைத்துக்கொண்டு 543 இடங்களிலே எவ்வாறு உங்களாலே வர முடியும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஒருவர் தான் எம்எல்ஏ ஆனார் சுயேட்சையாக, மதுகோடா என்பவர். இங்கே அருமை நண்பர் பாண்டியராஜன் மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரே எம்எல்ஏ. அவர் எப்படி முதல் மந்திரி ஆனார்? ஜார்க்கண்ட் மாநிலத்திலே முதல் மந்திரியாக இருந்தாரே. காங்கிரஸ் ஒரு பக்கம், அந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒரு பக்கம், இருவரும் சமபலம். சுயேட்சையான ஒரே எம்எல்ஏ யார் பக்கம் சேர்கிறாரோ அவர் பக்கம் ஆட்சி.
காங்கிரஸ் அவசரமாக சென்று மதுகோடா அவர்களை முதலமைச்சராக ஆக்கிற்றே. ஏன் 13 எம்பிக்களை மட்டுமே வைத்திருந்த தேவகோடா எப்படி பிரதமரானார்? 543 பேர் என்றால் 543 பேர் வேண்டியதில்லை. காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு பெரும்பான்மை பெறாது. பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை கிடைக்காது. மாநிலங்களிலே வலுவான முதலமைச்சர்கள் கூடி மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற காலகட்டம் தருணம் 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே வந்திருக்கிறது. நம்மை விட கூடுதலாக எம்பிக்களை உடைய மாநிலம் மேற்கு வங்கம் 42. நம்மை விட கூடுதலாக எம்பிக்களை உடைய மாநிலம் உத்தரப்பிரதேசம் 80. உத்தரப்பிரதேசத்திலே 40 இருந்து 50 இடங்களை பாரதிய ஜனதா பெற்றுவிடும். மீதி 30 இடங்களிலே ஒரு புறத்திலே மம்தா மாயாவதியும் முலாயம் சிங் யாதவும் பங்கு போட்டுக் கொள்வார்கள். 42 இடங்களிலே உள்ள மேற்கு வங்கத்திலே 25 இருந்து 30 இடங்களை மம்தா பானர்ஜி பெறுவார் என்று சொல்லுகிறார்கள். ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்கிற பொழுது அது மேற்கு வங்கமானாலும் உத்தரப்பிரதேசமானாலும் பீகார் ஆனாலும் ஒரிசாவானாலும் ஆந்திரமானாலும் தெலுங்கானா ஆனாலும் அல்லது நாம சேர்த்து கொண்டாலும் யார் அதிக எம்பிக்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தானே முதல் மரியாதை. அதனாலேதான் வேறு எந்த மாநிலங்களை காட்டிலும் நாம் 40 இடங்களையும் இந்த நேரத்திலே பெறுவோமே. ஆனால் காலங்காலமாக 47 ஆண்டுகளாக கடிதங்கள் எழுதியே கைவலி ஏற்பட்டிருக்கிறதே. அதற்கு பதிலாக அங்கே சென்று கையெழுத்து போட்டு நம்முடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம். அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே தான் புரட்சி தலைவி இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்ற அரசியல் நிலைப்பாடு இந்தியாவை மட்டுமல்ல தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு தேவையான ஒன்று, வருங்கால தலைமுறையை வாழ வைக்கக்கூடிய ஒன்று. அந்த வகையிலே தான் நாம் அனைவரும் இன்று அவர் பக்கம் நின்று அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம். முடியாது என்பது அல்ல. அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த காலத்திலே ஒரு கேள்வி கேட்டபோது சொன்னார்கள், அவர் அழகாக சொன்னார், முடியுமா முடியாதா என்பதை என்னிடம் விட்டு விடுங்கள், வேண்டுமா வேண்டாமா என்பதை சிந்தியுங்கள் என்றார். அதை போல பிரதமராக முடியுமா முடியாதா என்பதை புரட்சி தலைவியிடம் விட்டுவிடுங்கள், வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். ஆகவே நாம் இன்றைக்கு இங்கே அருமை நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக்குகிறோம். 40 பேரை நாம் இங்கே உறுப்பினர்களாக ஆக்குகிறோம் என்றால் நம்மாலே முடிந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்களைத்தான். இப்போ உதாரணமாக அருமை நண்பர் நம்முடைய அமைச்சர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்கிறோம். அமைச்சராகவா தேர்ந்தெடுத்தீர்கள்? ராஜேந்திரன் பாலாஜியை சட்டமன்ற உறுப்பினராகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். அமைச்சரானது அவருடைய சாமர்த்தியம். வைகை செல்வன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள். அமைச்சரானது அவருடைய திறமையை பொறுத்து. ஆகவே பாரத பிரதமரை நாம் தேர்ந்தெடுக்க போவதில்லை, எம்பிக்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். அங்கே எப்படி அரசியல் சூழ்நிலை காய்கள் நகர்த்தப்படுகின்றனோ அதை பொறுத்து தான் மந்திரி பதவி, பிரதம மந்திரி பதவி. மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் ரொம்ப அடக்கத்தோடு சொல்கிறார், பிரதமர் ஆக வேண்டும் என்பதல்ல, அங்கே இருக்கின்ற அரசியல் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். அப்படித்தான் அவர் சொல்லுவார். ஆனால் நான் சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். டெல்லியிலே இருந்த அரசியலில் என்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பழக்கி அனுபவத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். பிரதமர் இந்திரா காந்தியிலே இருந்து ராஜீவ் காந்தியிலே இருந்து அனைவரோடும் பழகியவர் என்ற முறையிலே சொல்லுகிறேன். 40 இடங்களை நாம் தமிழகமும் புதுச்சேரியிலும் பெற்றால் டெல்லி செங்கோட்டையை நம்மாலே கைப்பற்ற முடியும். அப்படி நாம் கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பது பேராசையினாலே அல்ல, நாம் பெரிய அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதனாலே அல்ல. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கண்ணீரும் கம்பளையுமாக தமிழ் மக்கள் இன்றைக்கு பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இங்கு மட்டுமல்ல இலங்கையிலும் உலகம் எங்கும் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே, அநீதிக்கும் கொடுமைக்கும் ஆளாகி இருக்கின்றார்களே, அவற்றிற்கு பரிகாரம் காண நாம் சலுகைகளை கேட்கவில்லை, ஆதாயங்களை வேண்டும் என்று கேட்கவில்லை. நமக்குரிய காயங்களுக்கு மருந்து போடுங்கள், எங்களுக்கு தேவைப்படுகிற நியாயங்களை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அந்த அளவுக்கு இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறோம். எங்கு சென்றாலும் நம்முடைய மக்கள் படுகின்ற துன்பம் அளவில்லாதது.
மலேசியாவிலே இங்கிருந்து வேலைக்கு போனால் அவர்களுக்கு கஷ்டம், சிங்கப்பூரிலே வேலை செய்கின்றவர்களுக்கு கஷ்டம், துபாயிலே வேலை செய்கிறவனுக்கு பல சங்கடங்கள். இப்படி உலகமெல்லாம் பரவி கிடக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற சங்கடங்களை தீர்க்கின்ற நிலைமை மற்ற மாநிலங்களுக்கு கிடையாது. ஆந்திராவை எடுத்துக்கொண்டாலும் ஒரிசாவை எடுத்துக்கொண்டாலும் மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டை போல இருக்கிற பிரச்சனைகள் கிடையாது. நமக்கு உலகளாவிய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமக்கு உரிய அரசாக இருக்கக்கூடியது டெல்லி அரசு. அவர்களை நாடித்தான் தேடித்தான் நாம் காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறதே தவிர, எங்கேயோ பிழைக்க போய் அங்கே பணமாகிவிட்டான் என்றால் கூட அவனை எடுத்து கொண்டு வருவதற்கு நமக்கு உரிமை ஏது? நல்ல வேளை மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலே பிற மாநிலங்களே உள்ளவர்களும் ஆதரிக்கிறார்கள். என்னிடத்திலே கேட்கிறார்கள், கம்யூனிஸ்டுகளை கைவிட்டு விட்டீர்களே, பாரதிய ஜனதாவை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், சாப்பாடு சரியில்லை என்றால் சமையல் செய்தவனை குற்றம் சொல்ல வேண்டுமே தவிர, பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிடுவனையா நாம் குற்றம் சொல்ல முடியும்? 10 ஆண்டுகளாக ஆட்சியே இருப்பது காங்கிரஸ் கட்சி. ஆட்சி சரியில்லை என்று சொல்வதுதானே எதிர்க்கட்சி. காங்கிரஸை குறை சொல்வதிலே நியாயம் இருக்கிறது, பாரதிய ஜனதாவை குறை சொல்வதிலே என்ன நியாயம்? அவர்களா 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தார்கள். அவர்களா ஐநா சபையிலே தீர்மானம் வந்த பொழுது ஓட்டு போட மாட்டேன் என்று சொன்னார்கள். தவறுகள் யார் செய்தது? காங்கிரஸ் அரசு. ஆகவே அந்த அரசை கண்டிப்பது நம்முடைய கடமை. சும்மா இருக்கிறவனை போய் நாம் கண்டிப்பது என்ன நியாயம்? இந்த நியாய உணர்வு படைத்தவர் புரட்சி தலைவி. அதனாலே தான் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையிலே நாம் கூட நினைத்தோம். ஆனால் புரட்சி தலைவர் ரொம்ப அழகான ஒரு முடிவெடுத்தார். நாம் அணி சேரா கொள்கை. இந்த அணியும் வேண்டாம், அந்த அணியும் வேண்டாம், சொந்த அணி நமக்கு போதும். உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்திலே முலாயம் சிங்கும் இருக்கிறார், மாயாவதியும் இருக்கிறார். இருவருமே காங்கிரஸையும் எதிர்க்கிறார்கள், பாஜகவையும் எதிர்க்கிறார்கள். நாம் மாயாவதிக்கு இங்கே 2 இடம் கொடுத்தால் முலாயம் சிங் எப்படி நம்மை ஆதரிப்பார்? மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜியும் இருக்கிறார், கம்யூனிஸ்டும் இருக்கிறது. மம்தா பானர்ஜியும் காங்கிரசும் வேண்டாம் என்கிறார், பாரதிய ஜனதாவும் வேண்டாம் என்கிறார், கம்யூனிஸ்டுகளும் வேண்டாம் என்கிறார்கள். நீங்கள் கம்யூனிஸ்டோடு சேருகிற பொழுது மாயாவதியினுடைய மம்தா பானர்ஜியினுடைய விரோதம் ஏன் நமக்கு? நமக்கு எல்லோரும் வேண்டும். கம்யூனிஸ்டுகளும் நமக்கு வேண்டும், மம்தா பானர்ஜியும் வேண்டும், மாயாவதியும் வேண்டும், முலாயம் சிங்கும் வேண்டும். ஏற்கனவே அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி அவர்கள் தன்னுடைய பேட்டியிலே சொல்கிறார், மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமராக வருவாரையானால் வரவேற்பேன். பக்கத்திலே இருக்கிற ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த நவீன் பட்நாயக் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் வீட்டுக்கே வந்து விருந்துண்டு அவருக்கு சால்வை போர்த்தி விட்டு சொன்னார், என்னுடைய சகோதரி. கர்நாடகத்தைச் சேர்ந்த தேவகவுடா அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்த பொழுது சொன்னார், மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் பிரதமராக வரும் வாய்ப்பு என்றால் நாங்கள் வரவேற்க தயார். அண்டை மாநிலமான ஆந்திரத்திலே இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி புரட்சி தலைவர் அவர்களை கோட்டையிலே சந்தித்து பேசி தனது நல்வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். இப்படி இன்றைக்கு ஒரு நல்ல சூழ்நிலை கரிந்து வருகிறது. பொறாமைக்கார கருணாநிதி கும்பலோ அல்லது போக்கற்ற மற்ற 3வது அணியோ நிச்சயமாக இதை புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொண்டாலும் அவர்களாலே வெளியிலே சொல்ல முடியாது. இத்தகைய ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது. இதையெல்லாம் கூட்டினாலே நமக்கு 100 எம்பிக்கள் வருமே. அதனாலே தான் சொன்னேன், இந்திய அரசியலிலே ஒரு சரியான கட்டம். அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலே இது வரவில்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே இது வரவில்லை, பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே இது வரவில்லை. ஆனால் புரட்சி தலைவி காலத்தில், நம்முடைய காலத்தில் வந்திருக்கிறது. நாம் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வட சென்னையிலே இருந்து தென்குமரி வரை புதுச்சேரி உள்பட அத்தனை தமிழ் மக்களும் ஒன்றாக நின்று சேர்ந்து 40 இடங்களையும் நாம் புரட்சி தலைவி கையிலே கொடுத்தால், நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், டெல்லி கோட்டையை நாம் கைப்பற்றி, டெல்லி அரசை கைப்பற்றி நம்முடைய தீராத பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் அதிமுக அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்மாலே நிரூபித்து காட்ட முடியும். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதிலே கரண்ட் இல்லை, அது மற்றது குடிதண்ணீர் இல்லை, கரண்ட் இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற நெய்வேலி அனல் மின் உற்பத்தி முழுவதும் இந்த தமிழ்நாட்டிற்கு பயன்படுத்தியது போக மீதி மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கலாம் என்று ஒரு உத்தரவு போட்டால் போதுமே. கூடங்குளம் அணுமின் திட்டத்திலே உற்பத்தி ஆகிற மின்சாரம் முதலிலே தமிழ்நாட்டிற்கு பயன்படுத்திவிட்டு மற்ற மாநிலங்களுக்கு பிறகு கொடுக்கலாம் என்று சொல்லலாமே. பக்கத்திலே இருக்கிற கர்நாடகா காவிரியிலே வருகிற தண்ணீரை அவன் அணையிலே தேக்கிவிட்டு மிச்சம் வெள்ளம் இருந்தால் தானே வடிகாலாக தமிழ்நாட்டிற்கு தருகிறான். கேட்க முடியவில்லையே. ஒவ்வொரு மாநிலமும் மின்சார உற்பத்தியிலே தன்னிறைவு பெற நம்மாலே வழிவகுக்க முடியாதா? இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பது என்பது சாதாரண நிர்வாக பிரச்சனை, கொள்கை பிரச்சனை அல்ல. ஆகவேதான் சமய சஞ்சீவியாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருப்பது புரட்சி தலைவி அவர்களுடைய தலைமை. நல்ல தருணமாக நமக்கு வாய்த்திருப்பது இந்திய அரசியல் நிலைமை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை பட்டனை அழுத்தினால் போதும், தமிழ்நாட்டின் தலைவிதியை நாம் மாற்ற முடியும் என்று கூறி வாய்ப்பளித்து உங்களுக்கு நன்றி கூறி என் உரை முடிக்கிறேன். வணக்கம்.